கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் போதுமா? அப்புறம் முடிஞ்சோடனே பார்த்துறோம். ஆரம்பிக்கல. கொஞ்ச நேரம் தான். இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள். குட் ஃப்ரைடே முடிஞ்சு குட் ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஈஸ்டர் ஆராதனைன்றது இயேசு உயிர்த்தெழுந்த நாள் என்று, மரித்த நாள், உயிர்த்தெழுந்த நாள், பாடுகள் பட்ட நாள் இப்படின்னு நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லையா? அன்னைக்கு கூட அந்த பாயிண்ட் கேட்டேன். பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னா என்ன? அந்த வம்சமாக பாரம்பரியமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நம்ம யார் கிடையாது? பாரம்பரிய கிறிஸ்தவர். பாரம்பரியம்னா என்ன? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் புது ஆடைகளை அணிந்து கொண்டு இந்த குருத்தோலை ஓசன்னான்னு ஊர்வலம் போட்டு அன்றைக்கி தான் கிறிஸ்துவன்றது நினப்பு மக்களுக்கு வெளிப்படுத்துவது. பாரம்பரியமாக அந்த அந்த மாதிரியை பின்பற்றுது. அந்த பாரம்பரிய அது கடமைக்காக ஒரு கிறிஸ்துவன்று வெளிப்படுத்துவது. பாரம்பரியமாக இந்த சடங்காச்சாரம் போல இந்த உலக மக்கள் தான், உலக மனிதர்கள் தான் அதை பாரம்பரியமாக வம்சமாக பாரம்பரியமாக 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அதை அப்படியே வழிமுறைகளை நடைமுறைகளை கடைப்பிடிப்பார்கள். பாரம்பரிய பாடல்கள் பாடுவாங்க. பாரம்பரிய டான்ஸ் கூட இருக்குது. சில ஆட்கள் இருக்குல்ல, அது சில இந்த யார் அந்த நாகாலாந்து இதை போல நாடுகளில் பாரம்பரிய டான்ஸு, பாரம்பரிய மொழி, பாரம்பரியமான அதை போல் நம்ம பாரம்பரியமாய் வாழக்கூடிய கிறிஸ்துவல் அல்ல. ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவனுடைய அடிப்படையை வெளிப்படுத்துவது, கிறிஸ்துவல் என்பதை நம்ம வெளிப்படுத்துவது, காண்பிப்பதல்ல. தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறோம். தேவன் எதற்காக மரித்தார், ஏன் வந்தார், மனித அவதாரம் ஏன் எடுத்தார், கிறிஸ்துனா என்ன, இயேசு எதுக்காக வந்தார், இயேசு வந்த நோக்கம் என்ன, மனிதன் மேல் வைத்த அன்பு என்ன, அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப தொல்லையாக இருக்குமா. என்ன செய்தே தெரியல. 4 ஆத்மா வச்சுட்டு பாடாது. 100 ஆத்மா தான் போடுது. எப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தினான்னு தெரியல. வனாந்தரத்தில் முறுமுறுத்தாங்க, ஓடி பைத்தியம் முடிச்சிருக்க முடியுது. அதனால பாரம்பரிய கிறிஸ்துவல் அல்ல. ஆகையினால இருப்பினும் ஆண்டவர் ஏன் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்ததுனால என்ன நன்மைகள் கிடைத்தது, அவர் உயிர்த்தெழுந்த நோக்கம் என்ன, ஏன் பாடுகள் பட்டார், ஏன் மரித்தார், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு உணர்வுகள் இருக்கு, கேள்விகள் இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அடக்க ஆராதனை நடத்தி ஆறுதல் கூட்ட வைப்பதல்ல. ஐயோ இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரே, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், உயிர்த்தெழுந்தார். அதனால தான் நான் பாட்டு கூட பண்ணுவேன், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழு பாடுங்களேன், உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானார். அல்லேலூயா. பாட்டு கருத்தா தாங்க. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. அவர் உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், உலகத்தின் ஆடம்பரத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், அடிமை தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார், ஜெயித்தார், நம்மை விடுதலையாக்கினார், நம்மளை தோல்வியற்ற நம்மை ஜெயாலியாக மாற்றினார். ஆண் பிள்ளை, ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக நம்மளை மாற்றியிருக்கிறார். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என்னன்னா நம் சொந்தமானார். அவர் உயிரோடு எழுந்த காரணமே உனக்கும் எனக்கும் அவர் சொந்த ரட்சகர், சொந்தமானாரே. உனக்கும் எனக்கும் சொந்தக்காரர் இயேசு மாத்திரம்தான், அவர் மட்டும் தான் சொந்தம்.
இந்த உலகத்தில் எல்லாருமே சொந்தம் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பாட்டு பாரு, சொந்தக்காரர்கள் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு பாட்டு பாரு, சொந்த பந்தங்கள் சொல்லால் கொல்லாம், கோரஸ் பண்ண சேர்ந்து பாடணும். சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். மாற்றோர் சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் மகிமை உண்டாகும். டம்ளர்ல டீயோ தண்ணி ஏதோ ஒன்று ஊற்றி எடுத்து வந்து வைப்பான். டீ கூட ஊற்றி அல்லேலூயா, தேவன் மகிமை உண்டாதாக. தண்ணி டம்ளர்ல தண்ணி ஊற்றி எடுத்து வந்து அல்லேலூயா, நீங்க கீழே வச்சிருமா. சோத்ரம். போதும் போதும் போதும், பேசுறது பதிவாக. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன். மரணம் அவரை மேற்கொள்ளல, மரணம் அவரை ஆளுகை செய்யல. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இதுவாக இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், எல்லாவற்றையும் ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். சதா காலங்களில் எல்லா சதா காலங்களிலும் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தேவன். அவர் மரித்த தேவன் அல்ல, அவர் கல்லல்ல, மண்ணல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தவர், உயிருள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன். நான் உயிரோடு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன். அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள. ஒரு பாட்டு கூட பாடுறது ரொம்ப நல்லா அருமையான. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடக்கும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பேர் என்ன நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு ஊற்றிலே ஜீவன் பேர் என்ன நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். இன்னொரு பாட்டுக்கார பாடுகிறார், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. சூத்ரம் 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 சூத்ரம். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். தனியா அது என்னது? லெமன் கேர். உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். கேன்ல இருக்கிற தண்ணி கூட ஊற்றி கொடுத்துருவோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. உயிரோடு எழுந்தவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நாம் செத்த தேவன் அல்ல, மரித்த தேவன் அல்ல. இது என்றைக்கு சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உனக்குள்ள உயிரோடு தேவன் வாசம் பண்றான், உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. வாசிங்க வசனத்தை. வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவர் உனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். உன் மரணத்திலிருந்து உன்னை மீட்டு இருக்கிறார். வேதனையிலிருந்து உன்னை மீட்டு இருக்கிறார்.
நீ மரித்த நிலவரத்தில் இருக்கிறாயே, அந்த நிலைமையிலிருந்து உன்னை மீட்டு இருக்கிறார், உன்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார், உயிர்ப்பிக்கும் வல்லமையை, என்னை உயிர்ப்பிக்கும் வல்லமையே. அவருடைய வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை. உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன் உன் மரித்த நிலவரத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறார். உன் வேதனைகளை மாற்றி இருக்கிறார், உன் கஷ்டங்களை மாற்றி இருக்கிறார், உன் கவலைகளை, கண்ணீரை மாற்றி துடைத்திருக்கிறார். உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நீ மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய். வேதம் சொல்கிறது, மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிறவன் கர்த்தரை துதியார்கள். நாம் மரித்து மௌனத்தில் இருந்தால் கர்த்தரை துதிக்க முடியாது. செத்த புணம் துதிக்குமா? அவனை செத்தவனை படுக்க வச்சுட்டு இவன் தான் மௌனம் அடிச்சு ஆடிட்டு ஆர்ப்பரிச்சுட்டு போவான். இவன் செத்துட்டாலும் அவன் சந்தோஷமா துதிப்பான். அவனால இவன் பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால கூத்து நல்லா, குத்தாட்டம் நல்லா இருக்கும். அதை போல இல்லை, நீ மரித்து நிலவரத்தில் இருக்கிற பாவத்தில் மரித்து, அக்கிரமத்தில் மரித்து, நீ மரித்த நிலவரத்தில் இருக்கிற உன்னை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். உனக்காக அவர் மரித்தார். உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக மரித்தார். உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் மரித்தார். ஆனாலும் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்து இயேசு உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். மரணம் உன்னை மேற்கொள்ளவில்லை, பாதாளம் அவரை மேற்கொள்ளவில்லை, எந்த அந்தகாரத்தின் வல்லமைகள் அவர் மேற்கொள்ளவில்லை, அவரை மரணத்தோடு கட்டி வைக்கவில்லை. அவர் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவராக இருக்கிறார். தேவன், பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இந்த நாட்களில் உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை வேதம் சொல்லுகிறது. உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியா சொல்லி உயிரடையும். நம்ம உலர்ந்து போயிருக்கிறோம், சோர்ந்து போயிருக்கிறோம், பல பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், கவலையோடு இருக்கிறோம், குடும்ப பாரத்தோடு இருக்கிறோம், பிள்ளைகளை பற்றி பாரம், எதிர்காலங்கள் எப்படி இருக்குமோ என்று தவிப்போடு இருக்கிறோம். தேவன் நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை மரித்த நிலவரத்திலிருந்து உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த காலை வேளையில, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்துவனையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து சோர்ந்து அங்கலாய்த்து விடாய்த்து போயிருக்கிற உன்னை உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லவராக இருக்கிறார். அந்த பாட்டுக்கு பாடணும். என்ன பாடணும்? ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமை. அந்த பாட்டு எப்படி? உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவன் இது, ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. உயிர்ப்பிக்கும் வல்லமை. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்ப்பிக்க வல்லமை. உன்னை உயிர்ப்பிக்கிறான், உன்னை புதுப்பிக்கிறான், உன் நிலைமையை மாற்றுகிறான், உன் கஷ்டத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கிறான். உன் கடன் பிரச்சனைகள் மாறுது. நீ சோர்ந்து போயிருக்கிறாய், மரித்த நிலவரத்தில் இருக்கிறாய், நீ மௌனத்தில் இருக்கிறாய், ஆண்டவரை ஆராதிக்க முடிய மனமடிவோடு இருக்கிறாய், மன அங்கலாய்ப்பு வேதனையோடு இருக்கிறாய், மன அழுத்தத்தோடு இருக்கிறாய், பலவிதமான கஷ்டமும் கண்ணீரின் பாதையில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அதான் உயிர்ப்பிக்கிற வல்லமை. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்ப்பிக்கிற வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. உன் மரித்த நிலவரத்தை மாற்றுகிறார். உன் மௌனமாக இருக்கிற நிலைமையை மாற்றியிருக்கிறார். நிறைவான ஜீவன். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்தபடினால் அவருடைய ஜீவன், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை நிறைவான ஜீவன். இதை ஏதோ மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. நிறைவான ஜீவனை தேவன் தந்திருக்கிறார். நீ ஜீவனோடு உன்னை வைத்திருக்கிறார். உன்னை வாழ வைக்கிறதே அவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை தான், அவருடைய அன்பு தான். தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? சதா காலங்களிலும் உயிரோடு. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன். அப்படிப்பட்ட தேவன் அவர் உனக்குள்ள இருக்கிறாரா? இல்லாதபடினால்தான் அவங்க என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. வாசிங்க லூக்கா 24:5-6 வாசிங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வச்சுங்க. இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள் அடுத்தபடியா வரும். அவர் இங்கே இல்லை. வாசிங்க. அவர் இங்கே இல்லை. மறுபடியும் வாசிங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நிறைவான ஜீவன். அவர் உனக்குள்ள நிறைவான ஜீவனா இருக்கிறாரா?
இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியும், நான் நிறைவான ஜீவனா இருக்கிறேன், என் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் எனக்காக மரித்தார், என் பாவத்துக்காக மரித்தார், என் பிள்ளைகளுக்காக மரித்தார், என் குடும்பத்துக்காக மரித்தார், அந்த உலகத்துக்காக மரித்தார், சமுதாயத்துக்காக மரித்தார். உலக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், வாலிபர்கள் மீட்கப்பட வேண்டும். உலகம் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலக ரட்சகர் சமுதாயத்தை மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாய் மனித அவதாரம் எடுத்தார். சர்வவல்லமையுள்ளதான தேவன், ஜீவனுள்ள தேவன் மனித அவதாரம் எடுத்தார். மனுகுலத்தை ரட்சிக்க அவர் வெளிப்பட்டார். மனுஷனுக்காக நம்ம செய்த அக்கிரமம் பாவத்துக்காக அவர் மரித்தார். நிறைவான ஜீவனை தந்தார். உயிரற்ற நாம் பாவத்துக்கு மரித்திருந்த நம்மளை புதுப்பித்தார், உயிர்ப்பித்தார், பாவத்தை மன்னித்தார், பாவியாகி நம்மளை பரிசுத்தப்படுத்தினார், நிறைவான ஜீவனுடையவராக மாற்றினார். நம்மளை உயிர்ப்பிக்கிற வல்லமை, நிறைவான ஜீவன், அந்த ஜீவன் இருக்கிறதா, அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். தொலைச்சிட்டோம், தேடிட்டு இருக்கிறோம். இப்போ தேடுறாங்க ஜீவனுள்ள தேவனை. கல்லறையில் போய் தேடுறான். கல்லறை அடிமதனம், மரித்த இடம், அடக்கம் பண்ணப்பட்ட இடம். இன்னைக்கு பாவத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம், பாவத்தில் வாழ்ந்திருக்கிறோம். கிறிஸ்துவர்கள் என்று பேர், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம். மீண்டுமாக பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டு நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கல்லறையில போய் தேடுறாங்க இயேசுவை. அவர் இங்கே இல்லை. வாசிங்க, தூதன் சொல்றான், கல்லறையில போய் இயேசுவை தேடினா இருப்பாரா? தேவனை தேடக்கூடிய இடம், பரலோகத்தின் தேவனை, சர்வ வல்லமையுள்ளதான தேவனை, ஜீவனுள்ள தேவனை. அதனால தான் நம்ம சிலையை வச்சு ஆராதிக்கல, நம்ம சிலை வணக்கம் கிடையாது. ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவனை ஆவியோட நம்ம அவரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆவியுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், தொழுது கொள்கிறோம். நாம் அவரை ஆராதிக்கிறது, தொழுவது, ஆராதிப்பது ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ளதான தேவன். அவர் சதா காலங்களிலும், நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிருள்ள தேவனை நாம் ஆவியோடு உண்மையோடு நாம் ஆராதிக்க வேண்டும். மனிதனைத்தான் கடவுள் படைத்தார். மனிதன் கடவுளை உருவாக்கி கடவுளை சிறையை வைத்து ஆராதிப்பதல்ல. அவர் ஜீவனோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவரை உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியை உம்மை ஆராதிக்கிறோம். பாடல் பாடுகிறார். உயிரோடு இருக்கிறார், அவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை விட்டு தொலைந்து போகக்கூடாது, நாம் தொலைச்சிடக்கூடாது. இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார், உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீ தேவனுடைய ஆலயம், தேவனுடைய நகரம், வீடு, வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நீ பரிசுத்தமா இருக்கணும். உன் சிந்தை, மைண்ட் எல்லாம் பரிசுத்தமா. நீ மரித்த நிலவரத்தில் இருந்தால் நீ கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்க. முன்னே இன்னைக்கு இயேசு உனக்குள்ள இல்லை. அதனால இயேசுவை யாரும் உன்கிட்ட இருந்து இயேசுவை காண முடியல. உன்னை காண்கிறவர்கள் இயேசுவை காணணும். உன் மூலியமா ரட்சிக்கப்படணும். உன்னுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலா இருக்கணும். மனித ரூபமாக தேவனுடைய சாயல், நாம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறோம். 1 யோவான் சொல்லபடி, பிரியமானவர்களே, நாம் இப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, இல்ல பாவத்தின் சாத்தானுடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? தேவனுடைய பெட்டியா இருக்கிறோமா, இல்ல சாத்தானுடைய பெட்டியா இருக்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல பாவம், அக்கிரமமும் அசுத்தமும் நிறைந்த, கெட்ட வார்த்தைகளில் நிறைந்த, பாவ வாழ்க்கை நிறைந்து மரித்த நிலத்தில் இருக்கிறோமா? நாம் மரித்து இருப்போம் என்றால் நாம் கல்லறையின் வாழ்க்கை, நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், பாவத்தில் அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இயேசு வெளிப்படுத்தப்பட மாட்டார். இயேசு பார்க்க முடியாது. உனக்குள்ள இருந்து இயேசு பார்க்கணும், இயேசு வெளிப்படணும், இயேசுவை காணக்கூடியதாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க, லூக்கா 24:5-6. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அங்க இல்லாத இடத்துல போய் இயேசுவை தேடாது. ஒயின் சாப்பிட போய் இயேசுவை தேட முடியுமா? ஆண்டவரை ஆராதனைக்கிற ஆலயத்தில், பரிசுத்த ஆலயம், இங்கே ஆண்டவரை ஆராதிக்கிற இடத்துல பார்த்து இருக்க முடியல, போயிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை, கஷ்டம். ஏன் வராது? தேவனை உண்மையாய் ஆராதிக்கணும். அது கொஞ்ச நேரம் கூட ஆண்டவருக்கு ஆராதிக்காம நம்ம மனதில் தவறான எண்ணங்கள் தொழுது கொள்ள முடியல, தேவனை தேட முடியல. தேவனை தேட வேண்டிய இடத்துல தேடணும்.
ஓய்வு நாள், பரிசுத்த நாள், இது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள், இது கர்த்தரை மாத்திரம் கர்த்தருக்காக செலவிடுகிற நாள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால நம்ம தேவனை உண்மையாக ஆராதிக்கணும். கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு நாம் செலப்படணும். அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே? அப்ப இயேசு எங்கே? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே? அவர் உனக்குள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் உனக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார். உன்னை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார். சாபத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார். உன்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். நிறைவான ஜீவன் இது, நிறைவான ஜீவன். ஜீவன்னா எப்படி? நல்ல ஒரு ஆரோக்கியம். எப்படி நிறைவான ஜீவன்? அப்படி நல்ல ஒரு பலன், நல்ல பலன், தேவ பலன், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஃபெய்த். எப்படி? நல்ல ஒரு ஃபெய்த் இருந்தால் நல்லா உற்சாகமாக வேலை செய்வாங்க. சிலருக்கெல்லாம் பலவீனமாக இருந்தால் வேலை செய்ய முடியாது. அவங்களால இந்த ஒரு கல்லை தூக்கி வைக்க முடியாது. இப்போல்லாம் இந்த செங்கல் இல்லை, இந்த கல் இல்லை, இந்த கல்லை தூக்கி வேலை செய்யணும். அதுக்கேற்ற நிறைவான பலன் இருக்கணும். அப்போ இயேசுவை உனக்குள்ள தேடணும். அவர் எங்கே? அவர் இங்கே இல்லைன்னா இயேசு எங்கே? ஒவ்வொரு மனுகுலத்தை ரட்சித்து, பாவிகளை ரட்சித்து இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். பாட்டுக்காரன் சொல்லுகிறார், இயேசு என் உள்ளத்தில் வாசம் செய்ய ஆசையா தேடுகிறார். அந்த இயேசு எங்கே? உன் உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாய் ஆசையா தேடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் வாசம் பண்ணக்கூடிய ஆலயத்தை தேடுகிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம். இது தேவனுடைய எழுத்துக்குரிய ஆலயம். அங்கே கவனிங்க, அவரை விட்டுருங்க. இது தேவனுடைய ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க, இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. மத்தேயு சுவிசேஷத்தை விட்ட 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பாருங்க, இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? இயேசு நிறைவான ஜீவனை எதுக்கு தர? நிறைவான ஜீவன்னா கொஞ்சம் சோர்ந்து போய் விடாய்த்து போய் வாழ்வாழ் சாவான்னு போராடி இருக்கும் போது நமக்குள்ள ஒரு பலனே இருக்காது, ஜீவனே இருக்காது, செத்தவங்களை போல இருக்கும். அந்த நேரத்தில் அவருடைய வார்த்தை, பயப்படாது இருங்க, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. கடங்கால தொல்லை, குடும்பம் சூழ்நிலை, வறுமை வாட்டி வதிக்குது, தரித்திரம், மன அழுத்தம், மன உளைச்சல், வாழ்வா சாவான்னு போராடி இருக்கிறோம். அந்த நேரத்தில் நிறைவான ஜீவன் இருக்காது, ஏதோ மரித்த நிலவரமா இருக்கும். அப்போ ஆண்டவர் சார் பயப்படாத, நான் இருக்கேன் சொல்றாரு. இயேசு ஏன் உயிர்த்தெழுந்து? இயேசு உயிர்த்தெழுந்து சொன்ன வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. வாசிங்க, பயப்படாதீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 28:10. சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அல்லேலூயா, என்னை காண்பார்கள். இயேசுவை கண்டால் போதும், உனக்கு பயம் நீங்கிடும். வாழ்க்கையில் இயேசு, உன் குடும்பத்தில் இயேசு, வேலை ஸ்தலத்தில் இயேசு, நீ பேசும்போது இயேசு, நீ நடக்கும்பொழுது இயேசு, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுன்னு பாட்டுக்காரன் பாடிக்கிறான். உன் வாழ்க்கையில எல்லாமே இயேசுவா இருக்கணும். இயேசு இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பொழுது என்னை அவர்கள் காண்பார்கள். இயேசுவை காண வேண்டும். அவர் இங்கே இல்லை, அவர் ஊழித்திருந்தார். அவர் எங்கே? அந்த இயேசு எங்கே? உனக்குள்ள இருக்கிறார், உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில் இருக்கிறார். உனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிற்பாரு. உனக்கு ஒரு கஷ்டம்னா அவர் வந்து நிற்பாரு. நீ கண்ணீர் விடக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தில் குழப்பத்தோடு இருக்கிறாயா, உன் கண்ணீரை துடைக்கக்கூடியவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் எங்கே? உன் கண்ணீரை துடைக்கும்படியாக உன் குடும்பத்தில் அவர் வந்திருக்கிறார், உனக்குள்ள வந்திருக்கிறார், உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த இயேசு எங்கே என்று அவர் உனக்குள்ள இருப்பதை மற்றவர்கள் பார்க்க கூட வேண்டும். இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிற வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கிறா? இயேசுவின் சாயல் இருக்கிறதா? இயேசுவின் சுபாவம் இருக்கிறதா? நம்ம பேச்சு, நடக்கை, பார்வை எல்லாம் கிறிஸ்துக்குள் பயந்த சுபாவம், பயத்தோடு வாழ்கிறோமா? பயத்துடனே கர்த்தரை சேவிங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்தோடு நம்ம ஆராதிக்கிறோமா? தெய்வ பயம் இருக்கிறதா? கடமைக்காக ஆராதிக்கிறோமா? உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே? அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உன்னை பார்க்கும்போது இயேசு பார்க்கணும், உன் குடும்பத்தில் இயேசு பார்க்கணும், உன் வீட்டில் இயேசு சாயல் தெரியணும், சத்தம் தெரியணும். சண்டையும் சச்சரவும் பிரச்சனையும் குழப்பமும் இருக்கக்கூடாது.
ஐயோ இவங்க கிறிஸ்துவ ஆராதிக்கிறாங்க, என்ன முன்னேற்றம், பயங்கர பிரச்சனையோடு வாழ்கிறாங்கன்னு சாட்சி இருந்தாங்களா? அப்படி எப்படி? இயேசு இருக்கிற வீடு சமாதானமாக இருக்கும், இயேசு இருக்கிற வீடு சந்தோஷமாக இருக்கும், இயேசு உனக்குள்ளே இருந்தால் மன நிறைவு இருக்கும், நிம்மதி இருக்கும், நிறைவுகள் இருக்கும், மெய்யான ஆறுதல் மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ந்து களி கூறுவாய், தேசமே பயப்படாத மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, பெரிய காரியங்களை செய்வார். அந்த இயேசு எங்கே? உனக்குள்ள இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாக. பயப்படாதிருங்கள். நீ பயப்பட வேணாம். எதை குறித்து பயப்படாத, சமுதாயத்தை பத்தி பயப்படாத, சத்துருக்களை கண்டு பயப்படாத, விரோதிகளை கண்டு பயப்படாத, யாருக்கு நீ பயப்பட, மரணத்தை கண்டு பயப்படாத, பாவத்தை கண்டு பயப்படாத, உனக்கு சதி திட்டங்களை பண்றாங்களா? பயப்படாத. பாதாளத்தை ஜெயித்தவர் உயிர்த்தெழுந்த இயேசு, சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், பயப்படாதிருங்கள். பாத்தீங்க, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். அப்பொழுது இயேசு ஆண்டவராகிய இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், பயப்படாத இரு. மரணத்தை கண்டு பயப்படாத, வியாதியை கண்டு பயப்படாத, கஷ்டத்தை கண்டு பயப்படாத, துக்கத்தோடு இருக்கிறாயா? பயப்படாத. பிள்ளைகளோட வாழ்க்கை தாறுமாறா இருக்கிறதா? பிள்ளைகளை சரிப்படுத்த முடியல, பயப்படாத. கர்த்தர் பார்த்துக்குவா. ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாட்டுவார். குடும்பத்தை பற்றி பயப்படாத. எப்படி வாழ்வது என்று சரி கலங்காத, பயப்படாத இருங்க. நான் இருக்கிறேன். இயேசு உனக்குள்ள இருக்கிறார். உன் குடும்பத்தை நடத்தக்கூடியவன். நீ பயப்படாத. உன் தோலை தட்டி கொடுக்கிறவ, உன்னை தாயை போல சுமக்கிறவ, உன்னை அரவணைக்கிறவர், ஆற்றி தேற்றி அரவணைத்து உன்னை வழிநடத்த இயேசு உன்னோடு இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படாது இருங்கள். நல்லவரா இருக்கிறான். நீ எதை கண்டும் பயப்படாத, அஞ்சாத. உலகத்தில் ஒரு மனிதன் சொல்றான், அஞ்சுவதும் அடிப்பணிவதும் இந்த இறைவனுக்கு மாத்திரம்தான். நாம் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான். எதுக்குமே அஞ்சக்கூடாது. பாவத்துக்கு பயப்படணும், பாவம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பயந்து ஆராதிக்கணும். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். அந்த பயம் இருக்கணும். தெய்வ பயம் இருக்கணும். ஆண்டவருக்கு விரோதமாக வாழக்கூடாதுன்னு பயம் இருக்கணும். பரிசுத்தமாக வாழணும்னு பயம் இருக்கணும். தேவையற்ற காரியங்களை செய்யக்கூடாதுன்னு பயம் இருக்கணும். ஆண்டவர் உண்மையாய் தேடணும்னு பயம் இருக்கணும். நடுக்கத்துடனே களி கூறணும். தேவ சமூகத்தில் பாடி ஆராதித்து துதித்து களி கூற வேண்டும். தேவனுக்கு அடுத்த வழியை இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல உங்களுக்கு சமாதானம். வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் மேல வசனம் சேர்த்து வாசிங்க. எவைகளை குறித்து? வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விசாரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டு மேல நல்ல பாயிண்ட். எவைகளை குறித்து, அந்த பாயிண்ட் மேல மேல பாருங்க. எவைகளை குறித்து அது முக்கியமான 20 லூக்கா 24:36 24:36 வாசிங்க. அதாவது 20 ஆனாலும் என் கூட்டத்தில் 23 வாசிங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் எவைகளை குறித்து, இதுதான் அந்த தெளிவா இருக்கணும். வாசிக்கிறதுனா எவைகளை குறித்து. நம்ம மொட்டையா இவைகளை குறித்துனா எதை குறித்து? அவருடைய சரீரத்தை குறித்து, இயேசுவை குறித்து, இயேசு மரித்ததை குறித்து. அவர் மறிச்சிட்டாரு, ஐயோ நமக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்போ அப்படித்தானே புலம்புவாங்க சிலர். ஐயோ எனக்கு இவங்களை தான் நம்பி இருந்தேன், இருந்தது இது ஒன்றும் போயிடுச்சு,
சில அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா போயிட்டாரு, இனிமேல் நான் எப்படி வாழணும்னு தெரியலையே, எப்படி சமுதாயத்தில் ஜீவிப்பேன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பத்தோடு இருப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்யணும், கேட்டை போடுங்கப்பா. வீட்டுக்குள்ளே யாருமே நுழைய முடியாது. கார்பெண்டர் இருந்தாங்க சுற்றினுங்கிறவங்க வீட்டுக்குள்ளே கண்ட கசமலமெல்லாம் சுற்றினுங்கிறது. இப்போ கேட்டை போடுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்குது. தூணை போட்டு கேட்டை போட்டு பூட்டிட்டு வாங்க. சரி உட்கார் உட்கார். அவங்க அப்பா இருக்காருல்ல, இருக்கிறாங்க இல்லையா, அங்கே என்ன வேலை, தைத்தி விடணும், அடிச்சு தைத்தி விடணும். அதனால இந்த ஒரு 2 தூணை, ஒரு 20 பெரிய தூண் அது இதோட பெருசாக அது போய் வாங்கி ஒரு 2 தூணை போட்டு கேட்டை பூட்டிடும். உள்ள எந்த நாய்களும் போகக்கூடாது, சொறி நாய்ங்க. அதனால நம்ம வீடை நம்ம தான் பாதுகாக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாக. வாசிங்க. அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை பாரு. அவருடைய சரீரத்தை காணும், செத்துட்டாரு, அவர் அவ்வளவுதான், இனிமேல் நம்ம என்ன நிலைமை ஆகுமோன்னு தெரியல, ஒரு குழப்பத்தோட வந்திருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலை தான், அதைத்தான் அங்க பார்க்குறோம் பாயிண்ட்ல. இப்போ வாசிங்க. 24:36. சமாதானம் இல்லை, அவங்களுக்கு நிம்மதி இல்லை, குழப்பம். ஐயோ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தாரு, இனிமேல் நம்ம யார் பார்த்துக்குவாங்க, யார் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்க. சமாதானத்தை இழந்துட்டாங்க, நிம்மதி இல்லை, குழப்பத்தோடு இருக்காங்க. அப்பதான் ஆண்டு சொல்றாரு. வாசிங்க. 36 குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அதத்தான், அவர் சரீரத்தை காணுமே, அவர் மரித்துட்டாரு, இனிமே நமக்கு இல்லையே, இவைகளை பத்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்றார். உயிர் தேர்ந்த இயேசு, அவர் ஜீவனுள்ள வார்த்தை, சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவர் இவைகளை குறித்து அவர் பேசிக்கொண்டு, ஐயோ அவர் மறிச்சிட்டாரு, இனிமேல் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க, நம்ம பிள்ளைகளை யார் பார்த்துக்குவாங்க, இனி நம்ம எப்படி வாழ்வோம், இனி எப்படி நம்ம இந்த உலகத்தை எதிர்த்து வாழ போறோம், ஜீவிக்க போறோம், வாழ்வாதாரம் என்ன நிலைமையில் ஆகுமே என்று குழப்பத்தோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை நடுவில் நிற்கிறார். இயேசு உனக்குள்ள வாசம் பண்றார், இயேசு ஜீவிக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் சொன்ன வார்த்தை அவர்கள் நடுவிலே, உன் நடுவிலே, உன் குடும்பத்திலே, உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். எங்கு 2-3 பேர்கள் கூடி ஆராதிக்கிறார்களோ அதன் மத்தியில வாசம் பண்ணுகிறார் உயிருள்ள தேவன். இயேசு சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை அவர்கள் நடுவில் நின்று அவர் என்ன சொன்னாரே, நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம், அல்லேலூயா, உங்களுக்கு சமாதானம். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்திலே சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, வாழ்வாதாரமே போராட்டமா இருக்குதா, பிரச்சனையா இருக்கிறதா? அந்த இயேசு உன் வாழ்க்கைக்கு அவசியமா இருக்கிறது. அந்த இயேசு சமாதானத்தின் உனக்காக மரித்தார், உனக்காக உயிர் தெழுந்தார். உன்னை வாழ வைக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன், மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து உன் அக்கிரமத்தை பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவன், ஜீவனுள்ள தேவன், உனக்கு சமாதானத்தை தரும்படியாய் அவர் ஆக்கினைக்குள்ளாக அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், உன் வாழ்க்கை சமாதானம், இந்த உலகம் முழுவதும் சமாதானத்தை தரும்படியாக அவர் உனக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன அமைதி, நிம்மதி, இளைப்பாறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம், தேவ சமாதானம். சாலமோனை சுற்றிலும் எங்கும் சமாதானம் இருந்தது. ஒரு கிறிஸ்தவனா நீ சமாதானமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு குழப்பமா இருக்கு, என் சாப்பாடுக்கு வழி இல்லை, வாடகை கொடுக்க முடியல, வறுமையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன், நல்ல வேலை இல்லை, ஒரே பலவீனமான அறிக்கை, அவிசுவாசம், மரித்து இருக்கிறார், வாழ வழி தெரியாம இருக்கிறார். உன்னை வாழ வைக்கிற இயேசு உன் கூட இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர்கள் நடுவில் வந்து உனக்கு சமாதானம் என்று சொன்னார். இயேசு உனக்குள் இருப்பார் என்றால் நீ சமாதானமா வாழ்வை. உன் சமாதானம் ஒருவரும் கெடுக்க முடியாது. உலகத்தில் இருக்கிறது காட்டிலும் உங்களில் சமாதானத்தின் தேவன் இருக்கிறவர் பெரிய தேவன். உன் சமாதானத்தை யாராலும் கெடுக்க முடியாது. நீ சமாதானத்தோடு வாழ்வாய், உன் குடும்பம் சமாதானமா இருக்கும்,
உன் பிள்ளைகள் நிமித்தமாக உனக்கு சமாதானம் இருக்கும். உன் வாழ்வாதாரமா என்று போராட மாட்டாய், நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னை போல உன் குடும்பத்தை போல வாழணும் என்று மற்றவருக்குள்ள இயேசுவை வெளிப்படுத்துவாய். ரட்சிப்பு உண்டாகும். கிறிஸ்தவன் என்றாலே சமாதான வாழ்க்கை. சமாதான தேவன் நீங்கத்தானே, சர்வ வல்லமை நீங்கத்தானே. இயேசு நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போவதில்லை. நீ சோர்ந்து போயிருக்கிறாய். நீ கிறிஸ்தவன் என்று எப்படி சொல்ல முடியும்? நீ சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனையை கண்டு, கஷ்டத்தை கண்டு, வறுமையை கண்டு, தரித்திரத்தை கண்டு, இல்லாத நிலைமையை நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உனக்கு சோர்வுகளை நீக்கி, உன் வேதனைகளை நீக்கி, உன் அங்கலாய்ப்புகளை நீக்கி உன்னை விடுதலையாக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக இருக்கிறார். இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தவர். வெற்றியின் வாழ்க்கை தோல்வி வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவன் என்றால் வெற்றி கொடி பிடித்திடுவேன். பாட்டுக்காரன் வெற்றி கொடி பிடித்திடுவேன், வீர நடை நடந்துடுவேன். வெற்றியின் வாழ்க்கை தான் சமாதானத்தின் வாழ்க்கை, மகிழ்ச்சியின் வாழ்க்கை, நிம்மதியின் வாழ்க்கை, இளைப்பாறுதல், சந்தோஷம், விடுதலை, சுகம், கட்டுகளிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, மனக்கவலைகளை நீக்குவா. பாட்டுக்காம கவலைகள் நீப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா. கவலைகளை நீப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அடுத்தபடியாக இயேசு சொன்ன வார்த்தை வாசிங்க 24, அதே 24, 38 வாசிங்க. நீங்க ஏன் கலங்குகிறீர்கள்? அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குறீங்க? ஏன் என்னை நான் இல்லைனாக்கா நான் இல்லாத போயிடுவேனா? நான் உனக்காக இருக்கிறேனே. அவர் எங்கேன்னு தேடுறீங்க? இன்னைக்கு இயேசு இல்லாத வாழ்க்கை தான் கலக்கம். உன் குடும்பத்தில் இயேசு இல்லாவிட்டா, உனக்குள்ள இயேசு இல்லாவிட்டா உன் கலக்கமும் குழப்பமும். கலங்கிட வேணும், பதறி வேணும். கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நீ ஏன் கலங்குகிறாய்? எதை பற்றியும் கலங்காது, எதை பற்றியும் குழம்பாது, வேதனைப்படாத. கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவர். நீ ஏன் கலங்குகிறான்? நம்ம எதை பற்றியும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் உன் கூடவே இயேசு இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுவே யோவான் 20:15 ஏன் அழுகிறாய்? அழுது கொண்டிருக்கிறாய். ஏன் அழுது கொண்டிருக்க? ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சிலுவையை மறந்து சிலுவை சுமக்கும் போது எனக்காக அழ வேண்டாம், உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த தேசத்துக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு, உன் குடும்பத்துக்காக நீ அழு. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்களை அழுது கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை திருத்த முடியல, குடும்பத்தில் பிரச்சனை, கண்ணீரின் பாதை, வேதனையின் பாதை, குழப்பமான சூழ்நிலை, வாழ்வாதாரமே போராட்டமாக இருக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து தாவீது சொல்றாரு, நீரூற்றாக்கி கொள்வாய். இயேசு உயிர்த்தெழுந்ததே உனக்குள்ள ஜீவனுள்ள ஜீவ தண்ணீர், நீரூற்றாக்கி உனக்கு ஜீவ நதி ஓடும். உனக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ந்து கை கூறுவாய். உன் அழுகையை கர்த்தர் மாற்றுவார், உன் வேதனைகள் மாறும், உன் நிலைமையை தேவன் அறிந்திருக்கிறார், உன் அங்கலாய்ப்பை அறிந்திருக்கிறார். நீ மன கசப்போடு இருக்கிறான், மன வேதனையோடு இருக்கிறான், உன் கண்ணீரோடு இருக்கிறார், கண்ணீரின் பாதையிலே இருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு, கண்ணீரின் பள்ளத்தாக்கு, தாழ்மையான நிலவரம், முன்னேற்றம் இல்லாத வாழ்க்கை, இல்லாத நிலைமை, தரித்திரம், கடன் பிரச்சனை, குழப்பமான வாழ்க்கை, பல பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை, அழுது கொண்டிருக்கிறாய். நீ ஏன் அழுது கொண்ட? குடும்பத்துக்காக அழுகிறாய், உன் பிள்ளைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறாய், பாவத்துக்காக அழுது கொண்டிருக்கிறாய். பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வர முடியலையே, சூழ்நிலைகள் மாறலை என்று அழுது கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 20:15 யாரை தேடுகிறாய்? நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? பாவத்தை நேசிக்க நான் இனி செல்வனோ? ஆண்டவரை தேட வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசுவை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட சரியான விதத்தில் தேடுவதில்லை. இயேசுவை ஆராதிக்கிறதில்லை, ஆலயத்துக்கு போவதில்லை. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். தேவனை தேடுகிறதில்லை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் இயேசு காணாமல் போயிட்டார், காணவில்லை.
மரித்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே? நீ யாரை தேடுகிறாய்? தூதன் பார்த்து சொல்றான், நீ யாரை தேடுகிறாய்? அவர் இங்கே இல்லை. அவர் எங்கே? உனக்குள்ளே இருக்கிறாரா? உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாரா? உன் பிள்ளைகளுக்குள்ள வாசம் பண்றாரா? யாரை தேடுகிறாய்? தேவனை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 2 மணி நேரம் கூட நம்ம என்ன செய்ய முடியல, ஆண்டவரை உண்மையாய் தேட முடியல. ஹல்லேலூயா. ஆகையினால இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன். அவர் ஜீவனுள்ள தேவனாய், ஜீவாதிபதியாய், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய், அவர் உனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. அவர் நரகத்திலே இல்லை. அவர் கல்லறையிலே இல்லை. அவர் பாவ வாழ்க்கையிலே இல்லை. அவர் உலகத்திலே இல்லை. உலக சாயல் அவர்கிட்ட இல்லை. உலக ஆடம்பரங்கள் இல்லை. பாரம்பரிய வாழ்க்கை அவர்கிட்ட இல்லை. பாரம்பரிய கிறிஸ்தவனாக நம்ம இருக்கக்கூடாது. அவர்கிட்ட நான் உலகத்தான் இல்லாதது போல நீங்கள் உலகத்தால் இல்லாதவராய் இருங்கள். உலகத்தாராய் நாம் இருப்போம் என்றால் அவர் உனக்குள்ளே இல்லை. யாரை தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை. இயேசு எங்கே இருக்கிறார்? உனக்குள்ளே இருக்கிறாரா? உனக்குள்ள பரிசுத்த ஜீவி இருக்கிறதா? விசுவாச ஜீவி இருக்கிறதா? ரட்சிப்பில நீ இருக்கிறாயா? நீ மனம் திரும்புதல்ல உறுதியா இருக்கிறாய். நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாயே. பாவ வாழ்க்கை இல்லாத இருக்கிறதா? தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாயா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்கிறார். நீ தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இருதயம் அசுத்தமா இருக்கிறதா? பரிசுத்தமா இருக்கிறதா? தேவன் விரும்புகிறது போல தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல என் இருதயத்துக்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிறதா? தேவனுக்குள்ள பாவம் இல்லை, அசுத்தம் இல்லை, அக்கிரமம் இல்லை, அநியாயம் இல்லை, அசுத்தமான சுபாவங்கள் இல்லை, கெட்ட எண்ணங்கள் இல்லை, கெட்ட காரியங்களை யாருக்கு வெளிப்படுத்தல, யாருக்கு அநியாயம் செய்யல, அக்கிரமங்கள் இல்லை. எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து ஜெயித்தவராக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறாரா? உனக்குள்ளே இருக்கிறாரா? அவர் இங்கே இல்லை. அவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால் உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் சாயல், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டுக்கொண்டு நாம் வாழ்கிறவர்களா இருப்போம் என்றால் இயேசு நமக்குள்ளே இருப்பதில்லை. நம்ம குடும்பத்தில் இருப்பதில்லை. நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாய் வளர்க்க வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள பாவ சாயல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சாயல் இருக்கணும். கண்டிப்போட வளர்க்கணும். குடும்ப ஜபம் இருக்கணும். பைபிள் வாசிக்க வைக்கணும். ஆண்டவரை ஆராதித்து துதிக்கணும். பயத்துடனே ஆண்டவரை சேவிக்கணும். நடுக்கத்துடனே கலிக்கிறணும். தேவனை உண்மையாய் நாம் ஆராதிக்கிறோம். தேவன் நம்முடைய குடும்பத்திலே, நமக்குள்ளேயும் இந்த சமுதாயத்திலே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இயேசு நம்மளுக்குள்ளே வாசமா இருக்கணும். இயேசு எங்கே? இயேசுவை உனக்குள்ள பார்க்கணும். இயேசுவை தேடணும். இயேசு இருக்கிறாரா? அவர் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்குள்ள உயிரோடு இருக்கிறாரா? அவரை உயிரோடு எழுந்தவரை உண்மை பாடுங்க. உயிரோடு எழுந்தவரே ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கை தட்டாதீங்க. அல்லேலூயா கை தட்டாதீங்க. உணர்ந்து பாடும். கை தட்டும் போது அடையாளம். எப்போதும் ஆவில உணர்ந்து பாடும்போது உணர்ந்து மட்டும்தான் பாடணும். தேவனுக்கு மகிமைப்படாத கத்திரி சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நம் தேவ சமூகத்தை உணரணும். பிரசங்கத்தை ருசிக்கணும். அவருடைய வார்த்தைகளை அனுபவிக்கணும். தேவன் நமக்கு
கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நம்மளை உயிர்ப்பித்தபடினால் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ர 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 உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் நம்மை மரித்த நிலவரத்திலிருந்து நம்மளை உயிர்ப்பித்து இருக்கிறார். உயிர்ப்பிக்கும் வல்லமை நிறைவான ஜீவனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ர சோத்ர எல்லா துதிகர மகிமை கர்த்தருக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். சோத்ர சோத்ர பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக சோத்திரம் சோத்ர சோத்ர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்கால சத்தத்தோட வான தூதர்களோட எக்கால சத்தத்தோட அவர் துணியோட மேகத்தில் வெளிப்படும் பொழுது அவரை சந்திக்கும்படியாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ர சோத்ர இயேசு எப்ப வந்தாலும் நாம் அவரை சந்திக்கக்கூடிய தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றமுடியாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ர 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 சோத்ர